எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தை உம்முடையதப்பா, வல்லமை உம்முடையது. வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. பலிபிடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டாகட்டும். என் வாயிலும் வார்த்தைகளை வைத்து நீங்க பேசுங்க. வந்திருக்க உங்க பிள்ளைங்க இன்னைக்கு ஆறுதலும் தேர்தலும் சமாதானம் அடைந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் கர்த்தர் வாக்கு கொடுத்தார் யோசுவா பார்த்து. ஆமென் சொல்லுங்க. அதே வாக்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஏன் இந்த யோசுவா பார்த்து அவர்கள் கண்கள் யாரை பார்த்து சொல்றாரு தெரியுங்களா? நல்லா கவனிங்க. நிறைய புது விசுவாசிங்க, புதுசாக சபைக்கு வரவங்களுக்கு நிறைய பிப்ளிக்கல் ஸ்டோரி, பிப்ளிக்கலுடைய ஹிஸ்ட்ராலஜிக்கல்லாம் தெரியல. அதனால ஒரு சரித்திரத்தை இனிமேல் நான் சொல்லிட்டு உள்ள போகிறேன் செய்திக்குள்ள. இந்த யோசுவா யார் என்றால், வம்ச வரலாறு பட்டியலிலேயே இடம்பெறுவதற்கு இவருடைய குடும்பம் தகுதி இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா, யாக்கோபுனுடைய 12 பிள்ளைகளிலே நேரடியாய் பிறந்த பிள்ளை இல்லை எப்ராயிம். எப்ராயிம் யார் என்றால், யாக்கோபுடைய பிள்ளையாய் இருந்த யோசேப்புக்கு பிறந்தவர் எப்ராயிம். அந்த கோத்திரத்திலே வந்து இவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். சின்ன பிள்ளைங்க ஒழித்து போயிடுங்க, மன்னிச்சு மறந்துட்டேன், ஓடுங்க ஓடுங்க. அந்த கோத்திரத்தில் வந்து இவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேலர்கள் லேவி கோத்திரத்தையோ யூதா கோத்திரம் அல்லாதவர்களையோ தனக்கு தலைவராய் ஏற்றுக்கொள்வதில் மனப்பக்குவம் இல்லாத ஆட்கள். இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் விஜய் ஏறி பிரசங்கம் பண்ணானா நீங்கள் 3 வாரத்துக்கு மண்டை குழம்பிடுவீங்க. என்ன குழம்பிடுவீங்க? அந்த மாதிரி இல்லையப்பா அப்படின்னு. அந்த மாதிரி யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனிதனாய், சாதாரண குடும்பத்தில், இவங்க அப்பாவின் பேர் நூன் போட்டிருக்கு. இந்த நூனை பற்றி வேதத்தில் போய் ஆராய்ஞ்சிங்கன்னா பெரிய சரித்திர பின்னணி எல்லாம் இல்லை. ஏன் அப்பா பேரை இப்படி போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அப்பாவுடைய வளர்ப்பு யோசுவாவுடைய வாழ்க்கையில இன்றியமையாதது. நல்லா கவனிக்கணும். நான் பேசுறது கவனி. ஹிஸ்டரி புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த சத்தியம் புரியும். ரொம்ப இன்றியமையாதது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் கொடுமையாய் நடத்தப்படுகிறார்கள். கொடுமையான வேலை வாங்குறாங்க. இந்த ஜனம் எப்படி வெளியே போறதுனே தெரியல. அந்த கொடுமையான சூழ்நிலையில இந்த யோசுவா என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அவனுக்கு ஒசேயா என்கிற பெயர் வைக்கிறாங்க. ஒசேயா என்றால் இவன் நம்மளை ரட்சிப்பான், இவன் நம்மளை காப்பாற்றுவான், இவன் நம்மளை விடுதலையாக்குவான் என்று பெயர் வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இவன் வளர்ந்து வருகிறான். இவனுக்கு 5 வயதாய் இருக்கும் பொழுது மோசே இரட்சகனாய் எழும்புகிறார். அந்த தேசத்துல எபிரேயர்கள் கொடுமையாய் நடத்துவது தாங்காம எழும்பி ஒருவனை கொலை பண்ண உடனே இது யாருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, பார்வோனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே கண்டிப்பா பார்வோன் என்னை கொன்னு போட்டுடுவார் சொல்லிட்டு அந்த தேசத்தை விட்டு ஓடி போகிறார். ஐயோ, இந்த தேசத்திற்கு இந்த மோசே ரட்சகனாய் வருவான் என்று நம்பினோமே, என் கையை விட்டு ஓடிட்டானே. அடுத்து யாருன்னு தெரியாத நிலையில நின்று கொண்டிருக்கிற போது இந்த மகனுக்கு 5 வயசு. நல்லா கவனிங்க. யோசுவாக்கு எத்தனை வயசு? 5 வயசு. 5 வயசு பிள்ளைக்கு அவங்க அப்பா டீச் பண்றாரு. மோசேன்னு ஒரு ஆள் இருந்தாம்பா, அவன் தான் நம்மளெல்லாம் ரசித்து வெளில கொண்டு போவான்னு நாங்கள் நம்பணும். ஏன்னா நம்பாலு அரண்மனையில் வளர்ந்தான். ஆனால் அவன் ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடிட்டான். யோசுவா வேற யாரும் இல்லைன்னு சொல்லி யோசுவாவின் இடத்துல அந்த நூன் என்கிற தகப்பன். அதனால தான் சொன்னேன். ஏன் தெரியுமா? அவன் பேரோட இணைத்து யோசுவாவை எங்க சொன்னாலும் சொல்றான். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்தா. நான் சொல்றேன், அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும் போது அவனுக்கு மாத்திரம் பெருமை அல்ல, அவன் தகப்பனுக்கும் பெருமை. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இனி வரும் நாட்களில் இன்னாருடைய புள்ளன்னு சொல்லக்கூடாது, இன்னாருடைய அப்பான்னு உங்களை பார்த்து சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். அடிக்கடி டிடி பாஸ்டர் சொல்லுவாரு, எப்பா நான் 35 நாட்டுக்கு போய் வந்துக்கிறேன்ப்பா, 40 வருஷமா 3 நேரம் ஊழியம் செய்றேன்ப்பா, பிராங்க்லின் அப்பான்னு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, என்ன அப்பா பண்றதுன்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, நான் சொல்றேன் புரிஞ்சுங்க. நூன் அப்படி தன் பிள்ளையை வளர்த்தார் பாருங்க. யோசுவாவை வளர்த்தார். யோசுவாவை என்ன பண்ணாரு? ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக எகிப்தினுடைய ராணுவத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. எகிப்தினுடைய ராணுவத்தில் யுத்த களத்தில் சேர்ந்துட்டார். இப்போ இவர் யுத்த களத்தில் ரெடியாகி வருகிற நேரத்தில் கரெக்டாக 40 வருஷம் கழிச்சு யாரு திரும்பி வர்றது? யார் வர்றது? மோசே திரும்பி வரார். இப்போ யோசுவாக்கு என்ன வயசு சொல்லுங்க? மேக்ஸ் கேட்டதுனால தான் பாஸ்டர் நான் சர்ச்சின்றேன், ஸ்கூலுக்கே போகலன்றீங்களா? 45 வயசு வாலிபனா இருக்கிறாரு. இப்ப யார் வர்றதுன்னு கேட்டீங்கன்னா, மோசே உள்ள வந்து ஜனங்களை விடுதலையாக்க முயற்சி எடுக்கும்போது நல்லா கவனிங்க, இவன் ஆவியும் அவன் ஆவியும் ஒத்து போகுது. வயசு 35 வருஷம் டிஃபரண்ட், 40 வருஷம். ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு யார் நெருக்கமாய் வருகிறார்களோ வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்களுடைய கர்த்தருக்காய் யுத்தங்களை நடப்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க.
பொதுவா நான் இந்த வயசுலாம் பார்க்க மாட்டேன் பாருங்க, பிள்ளைகளோட ரொம்ப. ஆனா பெரிய சீனியர் பாஸ்டர்ஸ்லாம் நீங்க சென்னையில் இருக்கவங்கலாம் போய் பார்த்தீங்கன்னா இளம் வயது ஊழியர்கள்லாம் ரொம்ப கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க. நான் எல்லா டாப் லீடர்ஸ் கிட்டையும் பழகிறதுனால சொல்றேன், வைத்துக் கொள்ள மாட்டாங்க. ஆனா யோசுவாவுடைய ஆவி என்னன்னு தெரிஞ்சு கரெக்டா யோசுவாவை என்ன பண்ணிட்டாருன்னா தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். நல்லா கவனிக்கணும், யோசுவா மோசேயோட மேன்மையானவர். எங்கேயாவது மோசேயின் புக்குன்னு ஒரு புக் இருக்குதா? ஆனா யோசுவாவின் புஸ்தகம் வச்சார்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், யோசேப்பை நீங்க எப்படி வேதத்தில் குற்றம் சாட்ட முடியாதோ, இயேசுவை எப்படி குற்றம் சாட்ட முடியாதோ, அப்படியே யோசுவாவையும் குற்றம் சாட்ட முடியாது. இயேசுவாவுடைய பிறப்பு, இயேசுவாவுடைய வளர்ப்பு அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு. ஆமீன் சொல்லுங்களேன். அவங்க தகப்பன் அவனை யுத்தத்திற்காகவே வளர்த்த. அடிக்கடி சொல்லுவேன், நாம் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காய் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் யுத்தத்திற்காகவே ஒரு மனிதனை பிறக்க வைத்து ஒரு மனிதனை வளர்த்து அவன் மரிக்கிற வரைக்கும் யுத்த களத்தில் நிறுத்தினான் என்றால் அது யோசுவா ஒரு ஆள் தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இவர் வரும்போது 45 வயசு. இப்ப 45 வருஷத்துல 3 வருஷம் அங்க தேசத்துல பயங்கரமா அற்புத அடையாளங்களை நாள்பிட்டு 48 வயசுல அங்கிருந்து கிளம்புறார். 48 வயசுல கிளம்பினவர் 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. இப்ப யோசுவாவுக்கு 88 வயசு. அதனால தான் காலேப்புக்கு 85, இவருக்கு 88 வயசு. நல்லா கவனிங்க, 88 வயசுல கானான்குள்ள போய் கிட்டத்தட்ட 12 வருஷ காலங்கள் அந்த ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். தன் வாழ்க்கை முழுவதையுமே கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக அர்ப்பணித்து கொண்ட ஒரு தேவ மனுஷன் தான் யோசுவா. அவரை பார்த்து தான் சொன்னாரு, உன்னை என்ன பண்ண போறேன்னா, அவர்கள் கண்கள்லாம் யார் தெரியுமா? உன்னை ரொம்ப அற்பமா நினைச்சாங்கல்ல, இவனா நம்மளை விடுதலை ஆக்கிடுவான், இவனா நம்மளை ஆக்கிடுவான். அவர்கள் குறிப்பா சொல்லணும்னா லேவி கோத்திரத்தார் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போறார். ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் மேன்மையான, உயரமான, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை, தேவனுடைய திட்டம். நடக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க, இதெல்லாம் தற்காலிகமானது. கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரானால் அவரே உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார், திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த ஆண்டில இருந்து உங்க வாழ்க்கையில அது துவங்க போகிறது, நிச்சயமா நடக்க போகுது. நம்மன வார்த்தையை நம்மன அப்படியே நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட இருதயமா உங்க இருதயத்தை மாத்திக்கணும். இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில அது துவங்குகிறது, அது நடக்க போகுது. நம்மனா சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1:5 வாசிங்க. 1:5 யோசுவா 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, மோசே, யோசுவா, நீ உயிரோடு இருக்கிற நாள்லாம் ஒருத்தன் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. மோசேவோட இருந்தது போல. இன்னைக்கு செய்தி அதுதான். அவனை பார்த்து அடிக்கடி சொல்லுவாரு, மோசையோடு இருந்தது போல, மோசையோடு இருந்தது போல சொல்லிட்டு சொல்றாரு, நான் உன்னை விட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தெய்வம். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவது. பயப்படாதே மனமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புத ஆண்டு, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள். இந்த பாட்டை ரிசீவ் பண்ணு மகனே, இந்த பாட்டை ரிசீவ் பண்ணு மகனே. அதிசயமாய் நான் நடந்து போறாரு, நடத்திடுவேன் உன்னை, அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மோசேவை எப்படி விலகாம எப்படி இருந்தனோ
உன்னையும் விட்டு நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களோட வாக்கு கொடுக்கிறார். யோசுவாவோட வாக்கு கொடுத்த தேவன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். எல்லாருக்கும் முன்ன மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் அவர் உங்க கூட தான் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆண்டு ஆண்டவரோட நீங்கள் இணைந்து விட்டீர்கள், ஆண்டவர் உங்களோட இணைந்து விட்டார். எத்தனை பேர் நல்ல கையை தட்டி இந்த ஆண்டுல கர்த்தரோட நான் இணைஞ்சிட்டேன், என்னோட கர்த்தர் இணைந்து விட்டார். ஆமென். அவர் உங்களுக்குள்ளே உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான நற்கிரியைகளை இன்னையிலிருந்து துவங்கிவிட்டார். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். என்ன தீர்க்க தரிசனம் தெரியுமா? உங்களுக்குள்ளே மேன்மைப்படுத்துவதற்கான நல்ல காரியங்களை, கிரியைகளை இந்த ஆண்டு இந்த 5ஆம் தேதியில உங்களுக்குள்ளே துவங்கி விட்டார். நம்பனா சத்தமா ஆமென் சொல்லிடுங்களேன். இந்த ஆண்டு நீங்கள் தனியா இல்ல, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாட செயல்பட தொடங்கி விட்டார். நான் சொல்றேன், அவர் அசைவாடிட்டார்னா, அவர் செயல்பட்டுட்டார்னா உள்ளே இருக்கிற இருள்கள் வெளியே போய்டும், உள்ளே இருக்கிற வெறுமைகள் வெளியே போய்டும். கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுவாரு. கர்த்தர் உன்னை பார்த்து நல்லது நல்லா இருக்குதுன்னு சொல்ல போறாரு. நீங்க தனியால் இல்ல சிஸ்டர். இந்த வருஷத்துல கர்த்தர் பிரத்யட்சமாய் உங்களோடு இருப்பதை அநேகர் பார்க்க போறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாட தொடங்கிட்டாரு. அது 1ஆம் தேதியிலேயே உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துருச்சு. நீங்க முடிவெடுத்துட்டீங்க, பழைய மாதிரி நான் இருக்கக்கூடாது, பழைய மாதிரி பேசக்கூடாது, பழைய மாதிரி தூங்கக்கூடாது, பழைய மாதிரி வாழக்கூடாது. இந்த முடிவெடுத்ததுனால சொல்றேன், கர்த்தர் சில மேல சொல்றாரு, என் அக்கினியை போட்டு நான் என் ஆவியானவர் அசைவாட பண்ண இந்த ஆண்டு துவங்க போறேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை துவங்கினவர் அவர் என்றால் அதை மேன்மையா முடிப்பதற்கு அவரால் முடியும். அதை நீங்க நம்பணும். உங்க வாழ்க்கையை துவங்கினது அவர்னா அதை மேன்மையா முடிக்க அவரால் முடியும் என்கிறத ஆழமா உள்ள இன்னைக்கு பதிச்சுக்கணும். சத்துரு உங்க வாழ்வை தொடங்கினவனும் இல்ல, முடிப்பவனும் இல்ல. அவரே ஆதியும் அந்தமும், அவரே அல்பாவும் ஒமேகாவும். நிறைய சத்துருவை பத்தி பேசுறத முதல்ல வாயில நிறுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. சத்துருவை பத்தி பேசுறத நிறுத்துங்க. அவன் உங்க வாழ்க்கையை தொடங்கல, அவன் உங்களை ரட்சிக்கல, அவன் உங்களை காப்பாத்தல, அவன் உங்களை போஷிக்கல. ஆனா வாயை திறந்தாலே சத்துரு சத்துரு சொல்றத 2025 நிறுத்துவாயானால் நான் உன்னை மேன்மைப்படுத்துவதை உன் கண்களால் பார்க்க முடியும். அவன் உன் வாழ்க்கையை தொடங்கினவனும் அல்ல, அவன் வாழ்க்கையை முடிக்கவும் முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அவரே ஆதி, அவரே அந்தம், அவரே அல்பா, அவரே ஒமேகா. ஆமென். உங்க மேன்மையை தடுக்க அவன் திட்டமிடும் முன்பே தேவன் உங்கள் வெற்றியை நிர்ணயித்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்க, உங்க மேன்மையை தடுக்க நினைப்பதற்கு முன்பாகவே உங்கள் வெற்றியை திட்டமிட்டு விட்டார். இப்படி சொன்னா புரியா? அவன் இடையில வந்தவன், ஆனா நீ தாயின் கருவில இருக்கும் போது உன்னை தன்னை எடுத்து உன்னை வேறு பிரித்து உன்னை அழைத்து வந்தவர் இந்த தேவன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இடையில வந்தவனுடைய தலையை கர்த்தர் நசுக்கி போடுவாரு. ஷபாதகார். எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த காத்தாலும், எந்த புயலாலும், எந்த அலையாலும் உங்களை அசைக்க முடியாது. மேன்மையை என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த காத்தடிச்சாலும், எந்த புயல் அடிச்சாலும், எந்த அளவு வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது பிரதர். மேன்மையை தடுக்க முடியாது பிரதர். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ஆமென். நீங்கள் வெற்றி பெற வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்பது அவருடைய அனாதி கனவு. அதற்காகவே உலக தோற்றத்திற்கு முன்பாக உன்னை அன்பிலே தனக்காய் தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் 1:4 வாசிங்க. உன்னை சும்மா தெரிஞ்சுக்கல, வாசி எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு உலக தோற்றம் முன்னே. ஆமா பிரதர், நீ பாடிய நல்லூர், நீ தின்னூர், நீ நடுக்குத்தைகளை பறந்ததெல்லாம் ஏதோ தற்செயலா நடந்தது நினைக்காத. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் உன்னை பெயர் வைத்து உனக்கு பெயரை குறித்து. கையை நல்லா தான் தட்டுங்கள, சாணி தட்டுற மாதிரி தட்டுறீங்க. ஆமேனே சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு மேன்மை அடைய வேணும், வெற்றி அடையணும். இன்னைக்கு ஒருவேளை நீ யோசேப்பை போல குழிக்குள்ள இருக்கலாம், இன்னைக்கு நீ யோசேப்பை போல சிறைக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், உன்னை கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி, உனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி, உனக்கு கொடுத்த சொப்பனத்தின்படி, உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஒரு நாள் உன்னை மேலதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ரூத்த போல ஒரு பொறுக்குகிற ஈனமான நிலையில நின்று கொண்டிருக்கலாம். ஒரு வீடு இல்ல, ஒரு வாசல் இல்ல, எங்க பிழைக்க போற, எங்க தங்க போற உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை கையை நல்லாதான் தட்டி. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தாவீதை போல ஒரு நிலையான இடம் இல்லாமல், ஒரு வேலை இல்லாம, ஒரு நிரந்தர வருமானம் இல்லாம நீ 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 வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனா உன்னை மேன்மைப்படுத்துவதற்கான திட்டங்கள் என் கரத்துல.
நான் சொல்றேன், தேவனை மாதிரி திட்டம் போடுறவர் யாருமே கிடையாது, தேவனை மாதிரி நடத்துறவர் யாருமே கிடையாது. என் மகளை, நீ எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போறாயோ, எந்த காரியத்தை குறித்து குழம்புகிறாயோ, அடிக்கடி எந்த காரியம் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஆவிய சோர்வடைய பண்ணுகிறதோ, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பேசுறாரு. கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர், உன்னை நான் மேன்மைப்படுத்தாமல் இந்த இடத்தை விட்டு அனுப்ப மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 18:35 சொல்றான் சங்கீதக்காரன், அவருடைய காருண்யம் என்ன பெரியவனாக்கிடும். காருண்யம் என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம், அவர் என் மேல வைத்திருக்கிற அன்பு என்னை என்னவா மாத்திர போகுது. வாசி, தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம். கையை தட்டி சொல்லுங்களேன், அவருடைய காருண்யம் இந்தாண்டு, அவருடைய காருண்யம் இந்தாண்டு உன் சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது. மகளே, உன்னை பெரியவனாய் மாற்றாமல் அது விடவே விடாது. ஆமே. 2 சாமுவேல் 23 அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்க. 2 சாமுவேல் 23 அதிகாரம் 1-5. என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். இருப்பார். இருப்பார் என்றான். என்னுடைய வீடு மெதுவா படிமா, எப்படி இராதோ, கையை தட்டி சொல்லுங்களேன். அவன் வெற்றியை பாடுறான். மேன்மையாய் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு, எப்படி உயர்த்தப்பட்டான் தெரியுமா? என் தேவனால் சகலமும் எனக்கு திட்டமிடப்பட்டது. நான் சொல்றது தாவீது பாடின பாட்டல்ல. நீங்க உங்க சத்துருக்கு முன்பாக கையை நல்லா தட்டி உங்களை பார்த்து வனாந்தரத்தில் இருக்கிறதை பார்த்த கண்கள் அவருக்கு முன்பாக நீங்க பாட போகிற ஒரு பாட்டுனா தெரியுமா? சகலமும் திட்டம் பண்ணி, சகலமும் திட்டம் பண்ணி இன்றைக்கு மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன் பாடுகிற ஒரு பாட்டு. ஆமென் சொல்லுங்க. என்ன பாட வைக்கிற பாடல். எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்காக ரத்தம் சிந்தது வீணாவே ஆகாதுமா. சும்மா ரத்தம் சிந்தனாரா பாடுறோம்ல, ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர், அழியாமல் காத்து கானானில் சேர்த்து துதி சொல்ல வைத்தீர், அழியாமல் காத்து கானானில் சேர்த்து துதி சொல்ல வைத்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எம்மட்டும் உதவின தெய்வம் நீ, இறுதி வரை என்னோடு நீ. எம்மட்டும் உதவின இயேசு நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஓ எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, ஒரே ஒரு வாட்டி ரத்தம் சிந்தி, ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ, கிருபையினாலே அழைத்து வந்தீ. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ, கிருபையினாலே அழைத்து வந்தீ. அழியாமல் 2025 ஏன் கொண்டு வந்தா தெரியுமா? உன் மேன்மை அநேகர் பார்க்கணும், உயர்வு அநேகர் பார்க்கணும், நீ உயர்ந்து நிற்பது அநேகர் பார்க்கணும். கரங்களை தட்டி எபினேசரே, கோடி கோடி. நான் சொல்றேன், உங்களை சுற்றிலும் யுத்தங்கள் இருக்கலாம்,
பலம் வாய்ந்த எதிரிகள் இருக்கலாம், சொந்த குடும்பத்தாரே உங்களுக்கு எதிராய் நிற்கலாம். பயப்படாதீங்க. ஒரு நாள் தாவீது எப்படி மேன்மையாக உயர்த்தப்பட்டு பாட்டு பாடினானோ அப்படி நீங்க பாட்டு பாடுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆடல் பாடல் துதி சத்தம் உங்க வீட்டுக்குள்ள கேட்குங்க. அழுகையின் சத்தம்லாம் முடிஞ்சு போச்சுங்க, புலம்பலின் சத்தம் முடிஞ்சு போச்சுங்க. நம்மனா ஆமேனே சொல்லிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன் பாடின பாட்டு நீ மேன்மையா உயர்த்தப்படுவ. அல்லேலூயா. இப்பதான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். அது என்ன பாஸ்டர்? மோசேயோட அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் அவன் சோர்ந்து போகும்போதெல்லாம் மோசையோட இருந்தது போல. மோசையோட அந்த வாசி 1:5 வாசி, யோசுவா 1:5 மோசே வாசிங்க. எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல. அல்லேலூயா. யோசுவா இப்ப பயங்கரமான ஒரு குழப்பம், ஒரு பயத்துல, ஒரு பயங்கர கலக்கத்தின் சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர் மத்தியில பேசுறாரு. இன்னைக்கு நம்ம மத்தியில யாராவது வந்திருக்கிறீங்களா? 2024 எனக்கு நல்லா இல்ல பாஸ்டர். எனக்கு நல்லா இல்ல, ஆமென் சொல்லுங்களேன். ஆனா 2025 எப்படி இருக்கும்னு தெரியல பாஸ்டர். ஒரு கலக்கம், ஒரு பயம் உள்ள ஆழ் மனதில் இருக்குதுன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. நான் மோசே கூட எப்படி இருந்தனோ அதே போல உன் கூட இந்த ஆண்டு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கை விடுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏன் எப்ப எடுத்தாலும் மோசே வெட்டாந்துட்டு அந்த வீட்டை காட்டுறாரு தெரியுமா? மோசேனுடைய பிறப்பிலிருந்து மோசேவுடைய மரணம் வரைக்கும் ரொம்ப நெருக்கமா கிட்ட இருந்து பார்த்த மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த யோசுவா. அவர் எப்படியெல்லாம் அதிசயமா கர்த்தர் நடத்தினாரு, எப்படிலாம் அவரை கர்த்தர் வந்து பயன்படுத்தினாரு, எப்படிலாம் மோசே கர்த்தர் சமூகத்தில் எதிராக ஆட்கள் வந்தாங்க, எதிராக ராஜாக்கள் வந்தாங்க, எதிராக மந்திரவாதிகள் வந்தாங்க, எதிராக பார்வோனோட சேனை வந்தது, இதுலலாம் இவரை எப்படி நடத்தினார்னு பக்கத்திலேயே உட்காந்து பார்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யோசுவா. அதனாலதான் இவருக்குள்ள பயம் வரும்போதெல்லாம் நல்லா கவனிங்க, மோசே பாருன்னு நல்லா கவனிங்க. இந்த வேத புத்தகம் முழுவதும் சாட்சிகள். அதனால தான் சொல்றார் எபிரேயர் 12 இப்படி இருக்க நமக்கு முன்பா இருக்கிற சாட்சிகளை பார்த்து ஓடணும். நீங்க விழுந்து போனவனை பாக்குறீங்க, தோத்து போனவனை பாக்குறீங்க, பின்மாற்றத்துல போனவனை பாக்குறீங்க, ஆண்டவர் மேல அன்பு இல்லாத குறை பேசுறவனை பார்த்து அவனோட ஐக்கியப்பட்டு சுத்தி கொண்டு இருப்பாயானால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் வளராது. இந்த வேதத்தை வைத்து ஜெயித்தவர்கள், இந்த வேதத்தில் வளர்ந்தவர்கள், அனாதைகளாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒன்றுமில்லாத கத்தா உயரத்தில் இருக்கிறவங்க சாட்சிகளை கேட்கணும். லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு முன்பா இருக்கிற சாட்சிகள் மேகம் போன்ற சாட்சிகளாம். அவ்வளவு சாட்சிகள் இருக்கு. நீ அதை பார்த்து உனக்குள்ள விசுவாசத்தை துவங்கினவரும் உங்களுக்குள்ள விசுவாசத்தை முடிக்கிறவரும் இருக்க இயேசு என்கிற ரட்சகரை பார்த்து நீங்கள் ஓடணும். மோசே என்றார். இந்த மோசேவுடைய வாழ்க்கையை 4 பிரிவா பிரிக்கணும். நீங்க மோசேவுடைய வாழ்க்கையை இன்னைக்கு அதான் செய்தி. 4 பிரிவு. 4 பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 காப்பாற்றப்பட்ட மோசே. சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தையை. எத்தனை பேர் நம்புறீங்க? 24 போய் சேர்ந்திருக்க வேண்டிய ஆள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன். 24 உனக்கு வந்த பலவீனம், பிரச்சனை, போராட்டம், நீ எடுத்த தற்கொலையின் முடிவுகளில் போக வேண்டிய ஆளு உன்னை கர்த்தர் காப்பாத்தி 25 கொண்டு வந்திருக்கிறார்னா நான் சொல்றேன், என் மகளை கையை நல்லா தட்டி சொல்லு, உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கும், நீ கண்ணீர் விட்ட வருஷங்களுக்கும், நீ அவமானத்தை சந்தித்த நாட்களுக்கும், உனக்கு எதிராய் பேசின மனிதர்களுக்கு முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. காப்பாற்றப்பட்ட மோசே. 2வது உருவாக்கப்பட்ட மோசே. 3வது பயன்படுத்தப்பட்ட மோசே. 4வது கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட மோசே. இந்த 4 காரியம் உங்க வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள்ல கர்த்தர் உங்களை காப்பாற்ற போறாரு, கர்த்தர் உங்களை உருவாக்க போறாரு, கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு, கர்த்தரால் நீங்க கனப்படுத்த போறீங்க. இதுதான் யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு. எப்பா, நான் அவனை காப்பாத்தனம்பா, நான் மோசேவை உருவாக்கணும்பா, நான் பயன்படுத்தணும்பா, நான் கனப்படுத்தணும்பா. இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இதுதான் உங்களுக்கு நீங்க தீர்க்க தரிசனம். என்ன பாஸ்டர் தீர்க்க தரிசனம்? 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம். அவர் காப்பாற்றுவார், அவர் உருவாக்குவார், அவர் பயன்படுத்துவார், அவர் உன்னை மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார், கர்த்தரால் கனப்படுத்தப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப காப்பாற்றப்பட்ட மோசேனுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்ல சரித்திரம் தெரியும். மோசே பற்றி பேசலாம், 1 வருஷம் பேசலாம் சர்ச்சில்.
அவ்வளவு இருக்கு. ஆனா இருக்கிற அரை மணி நேரத்தில் சுருக்கமா சொல்றேன். நம்பர் 1, மோசேக்கு மொத்தம் 6 இடங்களிலே கொலை செய்யப்படுவதற்கான, அவர் மரிப்பதற்கான சூழல்கள் ஏற்பட்டது. மொத்தம் 6 இடங்கள்ல. நம்பர் 1 எழுதிக்கங்க, சொல்ல எடுத்து வாசிக்க நேரம். யாத்ராகமம் 2:6 பார்வோன் அவரை கொலை செய்ய நல்ல திட்டமிட்டு கிளீன் பிளான் போட்டு 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்ல நினைக்கிறான். ஆனா அந்த சதியிலிருந்து மோசேவை கர்த்தர் தப்ப வைத்தார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ திட்டம் ஒரு மனுஷன் மேல இருக்குதுன்னா அவனுக்கு எதிரான போராட்டங்களும் நிறைய இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைங்க மேல தேவ திட்டம் இருக்குதுன்னா, உங்க பிள்ளைங்க அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், அதுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள். ஆனா பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. அவள் பயப்படவே இல்லை பாருங்க. 3 மாசம் அந்த தாய் மறைச்சி வச்சு வாயில பிளாஸ்திரி போட்டாலாம் தெரியல, அழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணானே தெரியல. 3 மாசம் பாத்ரூம் போனாலா, குளிக்க போனாலா, துணி துவைக்க ஆத்துக்கு போனாலாம் தெரியல. அந்த குழந்தையை காப்பாத்தினா. ஒரு சூழ்நிலை வந்தது பாருங்க. அவளால் என்ன பண்ணல, இனிமே இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது என்னாலன்னு சொல்லிட்டு ஒரு நாணல் பெட்டியை எடுத்தாள். அந்த நாணல் பெட்டியை சுத்தி கீழ் பூசினா. கீழ் பூசி அதற்குள்ள குழந்தையை வச்சு ஆத்துல போட்டுட்டா. இந்த நாணல் பெட்டி என்பது சபைக்கு அடையாளம், இந்த கீழ் என்பது இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம். இது ரெண்டுக்குள்ள யார் உங்க குழந்தை வந்துட்டாங்களோ அது பாதுகாக்கப்படும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிதான். அந்த குழந்தைய அப்படி லைட்டா கீ பிடிச்சினே இருப்பான். நல்லா இருக்குது. அப்ப நல்லா கவனிங்க, அந்த குழந்தை யாராலையும் கை வைக்கவே முடியாது. இது எத்தனை பேர் நம்புறீங்க? பார்வோனால கொலை செய்யப்பட நினைத்த மோசே. ரெண்டாவது கொஞ்சம் சவுண்ட் கண்டிப்பா. ரெண்டாவது 2:15 வாசிங்க. 2:15 வாசிங்க. யாத்திராகமம் 2:15. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேவை கொலை செய்ய வகை தேடினான். குழந்தையில கொலை செய்ய வகை தேடுறான். இப்ப 40 வயசாவது அந்த குழந்தைக்கு. சகோதரிய, தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்க. நீ பக்கத்துல இருந்தாலும் இல்லைனாலும் உன் பிள்ளைக்கு கர்த்தர் பாதுகாப்பு என்பதற்கு இந்த வசனங்கள் உறுதி. நீ அனுப்புகிற இடத்துல உன் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தேவ ரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கொலை செய்ய வகை தேடினான். நான் வேகமா போறேன், டைம் ஆயிடுச்சு. என்னாகமோ 16:3 வாசி பாருங்க. கோராகின் புத்திரர் 250 பேர் ஒன்றாய் சேர்ந்து கொண்டு எதற்கு வந்தாங்க தெரியுமா? மோசேவை அடித்து அந்த இடத்துல சாகடிக்க வேண்டும் என்று அவனுக்கு எதிராய் வந்தார்கள். ஆனா எதிராய் எழும்பினவங்களை கர்த்தர் சும்மா விட்டாரா? யார் எதிர்த்து வந்தார்களோ அவர்களை ஒரு அதிசயத்தை செய்ய பண்ணி பூமி பிளந்து உள்ள போயிட்டாங்க. என்ன தெரியுமா இது தீர்க்க தரிசனம்? கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு எதிராய் எத்தனை பேர் வேணாலும் எழும்பலாம். அவர்கள் பயம் காட்டுவது போல, அவர்கள் நம்மளை அழித்து விடுவது போல பெரிய கூட்டமாக கூட சேரலாம். ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் யாருக்கு நடக்காதது போல உன் எதிரிக்கு நடப்பித்து காட்டி உன்னை காப்பாற்றுவார். உன் எதிரியை உண்மையிலே சாணி தட்டுற மாதிரியே கையை தட்டுறீங்க. ஆமென், அல்லேலூயா. இப்படிலாம் அச்சவங்க எதிரி இந்த வருஷம் சாக மாட்டான். குளுக்கோஸ் போட்டு வந்துருவான் வீட்டுக்கு. ஆமென்னு சொல்ல மாட்டேன். நீங்க தட்டுறதை பார்த்தாலே அவன் போச்சு போடுது. அல்லேலூயா. 3வது கோராகின் புத்திரர் அழிக்க நினைக்கிறாங்க. 4வது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10-11 வாசி பாருங்க. பார்வோனுடையும் அவன் சேனையும் விடாமல் துரத்தது. சில ஆவியின் போராட்டங்கள், சில வல்லமைகள், சில பிசாசு, சில மந்திர கிரியைகள் உன்னை விடாம துரத்திட்டு இருந்ததா? கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, அது துரத்தினது உண்மைதான், அது பின்தொடர்ந்தது உண்மைதான். ஆனால் நீ திரும்பி பார், அது இனி இந்த வருஷத்துல இல்ல. உன்னை ஈனப்படுத்தின ஆவிகள், உன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி தின்ன ஆவிகள் இந்த வருஷத்துல இல்ல. ஆமென். பார்வோனுடைய சேனைகள் பின்தொடர்ந்து வந்தது. அதை 4வது அதை கர்த்தர் அதம் பண்ணினார். என்னாகமோ 23ஆம் அதிகாரத்தில் பாருங்க. யாரை தெரியுமா பிலேயாம் குறி வச்சான்? இந்த கூட்டத்தை நடத்துகிற தலைவன் மேல முதல்ல குறி வைக்கிறான். எப்பயுமே போர்ல பாத்தீங்கன்னா யாரை தெரியுமா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க? தளபதிகளை. மோசேவுக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணுகிறான், பில்லி சூனியம் பண்ணுகிறான். பிலேயாம் பாலாக்குனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அதையும் கர்த்தர் வாய்க்க பண்ணல. தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தா இதெல்லாம் வரும். நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வராமையே இருந்தா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள் இல்ல. இவ்வளவு பிரச்சனை இருக்குது பாஸ்டர், எனக்கு சொந்த குடும்பம் கோராக எழும்புறான் பாஸ்டர், சொந்த வளத்தாலே என்ன கொல்ல பார்க்கறான் பாஸ்டர், சொந்த பின்னாடி தொடர்றான் பாஸ்டர், எனக்கு விரோதமா. கர்த்தர் சொல்றாரு, நீ தெரிந்து கொள்ள. கையை நல்லாதான் தட்டி ஷபகதோரு. யாத்திராகமம் 4:24 வாசி பாருங்க. கர்த்தரே இவனை கொல்ல பார்க்கிறார். ஆமீனே சொல்ல மாட்டீங்களே? சில ஆளை போட்டு தள்ளுறத தவிர கர்த்தருக்கு வேற வழி இல்லை. ஏன் கொல்ல பார்க்கிறார்? வாசிங்க. போதும் மகளே. என்ன பாஸ்டர்
இது பெரிய பைபிள் காலேஜினுடைய பெரிய ஸ்காலர்ஸ் கிட்ட இந்த கேள்வி கேட்டு இருப்பாங்க. சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஒரு ஆண் பிள்ளை இஸ்ரவேலுக்கு பிறந்தா 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஆனா மோசேக்கு நல்ல சத்தியம் தெரியும், நல்ல நியாயப்பிரமாணம் தெரியும். ஏன்னா ஆபிரகாம் 17ஆம் அதிகாரத்துல தனக்கு மாத்திரமல்ல தன் வீட்டில் இருந்த வேலைக்காரனு கூட விருத்த சேதனம் பண்றார். இந்த சத்தியங்கள் நல்லா தெரிந்த இந்த மோசே தான் பிள்ளைங்க 2 பேரு, மோசே பிள்ளைங்க 2 பேரு பேருன்னா விருத்த சேதனம் பண்ணாமையே கூட்டிட்டு வரார். அழைக்கப்பட்ட சில ஆட்கள் சில சின்ன சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டான். சின்ன விஷயம் எல்லாத்துக்கும் பெருசு பெருசா கீழ்படிஞ்சிருவான் பாருங்க. சின்ன காரியத்தை கீழ்ப்படிய மாட்டான் பாருங்க. கர்த்தர் பார்த்தாரு அந்த இடத்துல. நான் தான் கேட்டு சொல்லுவேன், பழைய ஏற்பாடா இருந்தா இங்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டேன், நான் உட்பட எல்லாம் மறிச்சு போயிட்டு இருப்போம். கொல்ல பார்த்தார், உடனே சிப்போரால் உசாராயிட்டா. இதனாலதான் சின்ன கீழ்ப்படியாமை நிமித்தன்னு உடனே அவனுடைய பிள்ளையினுடைய நுனித்தோலை வெட்டி கர்த்தருக்கு முன்ன தூக்கி போடுறா. எப்படிப்பட்ட தாய் பாருங்க. அல்லேலூயா. அதான் சொல்லுவேன், பெண்கள் தான் அதிகம் கீழ்ப்படியுதல வல்லமை உள்ளவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தரே கொல்ல பார்த்தார். ஆமென். இப்படி 6 விதத்துல இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மரணங்கள் வந்தது. ஆனா அத்தனையிலும் இருந்து கர்த்தர் காப்பாற்றி இதை தான் சொல்றாரு, நீ உள்ள போற 31 ராஜாக்கள் எப்படி அடிக்க போறன்னு தெரியல, பலசாலிகள்லாம் இருக்கிறானுங்க, இவனை நான் எப்படி மோசேவை காப்பாத்தனோ அதே போல உன்னையும். கையை நல்லா தட்டுங்களேன். தேவ திட்டமும் தரிசனம் உள்ள ஒருவர் வாழ்க்கையில பிசாசு பல வகையில் அழிக்க கொல்ல பார்ப்பான். விபத்தை கொடுப்பான், ஆபத்தை கொடுப்பான், எதிரியை கொடுப்பான், வியாதியை கொடுப்பான், மரண போராட்டத்தை கொண்டு வருவான். மந்திர சூனியத்துல சிறு வயதிலிருந்தே பிசாசு அழிக்க நினைப்பான். சும்மா இன்னைக்கு இல்ல, உன் பிள்ளைங்க சும்மா சும்மா விழுதா, சும்மா சும்மா அடிப்படுதா, சும்மா சும்மா வியாதி வருதா, நல்லா கவனிச்சுக்க, அது தலை மேல தேவன் என்ன சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒன்றும் உனக்கு உன் பிள்ளைக்கு நடக்காது. உன் பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் வரலாம். சாம் சுந்தரம் ஐயா பெரிய தேவ மனுஷன். 2004 அவருடைய வீட்டில் முழங்கால் படிட்டேன், தோல் மேல கையை வச்சு சொன்னார், நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்வ தம்பின்னாரு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குச்சு. அவரை மாதிரி காட்ஸ் மேன் இது வரைக்கும் நான் சந்தித்தது இல்லை. அப்படிப்பட்ட தேவ மனுஷனுடைய சாட்சி எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் பிறக்கும் போது 1938ஆம் ஆண்டுல பிறக்கும் பொழுது அவங்களுடைய தாயினுடைய அந்த தொப்புள் கொடி அவருடைய கழுத்து முழுவதையும் சுற்றி கொண்டது. கழுத்து சுற்றி கொண்டு அவரால் மூச்சு பிரீத் பண்ண முடியல. உள்ள இருக்க குழந்தையினுடைய அந்த இதுவே இல்லாம போச்சு. ஆனா பிரசவிக்க வேண்டிய காலம் கட்டாயப்படுத்தி பிரசவிக்க வச்சாங்க. வெளியே வந்து விழும்போதே தொப்புள் கொடிகள் மொற்றவும் சுற்றி மாலை போல வந்து விழுந்தது. குழந்தை 1 இன்ச்சு அழல, ஒண்ணும் பண்ணல. குழந்தைய தொட்டு பார்த்தா மூச்சு இல்ல, பேச்சு இல்ல. குழந்தை 1938 செத்து போச்சு குழந்தைன்னுட்டு தொப்புள் கொடியை கட் பண்றாங்க. தொப்புள் கொடியிலிருந்து புறப்படுகிற நஞ்சு அவருக்குள்ள போயிடுச்சு. சாம் சுந்தரம் ஐயாக்குள்ள தொப்புள் கொடி அறுக்கிற நெஞ்சு போயிடுச்சு. காப்பாடுறது இம்பாசிபிள், நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. 3 மணி நேரம் கத்து குழந்தை ஆள ஆரம்பித்தது. அதனாலதான் அவர் வாழ்க்கையில உயிரோடு இருக்கிற வரைக்கும் பலவீனமா இருந்தார். சரியா அவர் எங்களை மாதிரிலாம் என்ன மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணி என்ன பண்ண முடியாது. ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். ஆயிரங்களுக்கு இல்லைங்க, லட்சங்களுக்கு கர்த்தர் கையை நல்லா தட்டி உன் மேல திட்டம் இருக்குமானால் மகனே மகளே கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு. உன் வாழ்க்கையில வந்த எல்லா போராட்டங்கள், எல்லா சத்துருவோட சூழ்நிலையில நான் உன்னை விட்டு விலகவில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னை நான் கைவிடவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ எதிர்க்க போற ராஜாக்கள் உன் ஜீவனை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு அதே தான் தீர்க்க தரிசனம். உங்களை குறித்த திட்டங்கள், உங்களை குறித்த தரிசனங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறது. அது நிறைவேறுகிற வரைக்கும் உனக்கோ, உனக்கு கொடுத்த கணவனுக்கோ, உனக்கு கொடுத்த மனைவிக்கோ, உனக்கு கொடுத்த பிள்ளைக்கோ, உனக்கு கொடுத்த பாஸ்டருக்கோ ஒரு சேதமும் வராது. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது காப்பாற்றப்பட்ட மோசே மாத்திரமல்ல, உருவாக்கப்பட்ட மோசே. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 21-22 வாசி மகளே. போதும் மகளே, போதும் கவனிங்க. உருவாக்கப்பட்ட மோசே அரச மக்களோடு அரண்மனையில ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். 40 வருஷம் எங்க வாழ்ந்தாரு? அரண்மனையில ராஜ மக்களோடு ராஜ உணவு சாப்பிட்டவர். இப்ப எங்க தெரியுமா இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? நம்ம படிச்ச வனாந்தரத்துல பரதேசியா தங்கிட்டு இருக்கார். நாம யாரா இருப்போமா? 100 ரூபாய் தொலைஞ்சிட்டாலே நம்ம 3 நாளைக்கு சாப்பிட மாட்டோம். ஆமாவா இல்லையா? தொலைஞ்சிச்சேன்னு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர். நல்லா கவனிங்க, ஒரே நாளில் அவர் வாழ்க்கை மாழ்பற்றப்பட்டு பரதேசி, அந்நிய தேசத்துல பரதேசி. ஆடு மேய்க்கிறவங்களை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஊர் மேய்ப்பர் மாதிரி கிடையாது. காலைல போய் சாயங்காலம் வீட்டுக்கு கூழ் கட்டி போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் வீட்டுல வந்து சீரியல் பார்க்குற மேய்ப்பர் கிடையாது. இவங்க யாரும் கேட்டீங்கன்னா போனா 6 மாசம் என்ன பண்ண முடியாது?
இனப்பெருக்கம் போன மந்தையை போலயே இன்னொரு மந்தையை கொண்டு வந்து விட்டுட்டு, நல்லா கவனிங்க, ஒன்லி 3 மாசம் மட்டும் தான் வீட்டில் இருக்கணும், திரும்பவும் மேய்ச்சல் கொண்டு போயிடணும். இதுதான் அவங்களுடைய ரியல் லைஃப். அரண்மனையில் ராஜ மக்களோடு ராஜாவாய் உடை உடுத்தி வாழ்ந்த மனுஷன் எங்க வந்துட்டார்னா இன்னைக்கு பரதேசியாய் மாறுகிற சூழல்ல வந்திருக்கிறார். வனாந்தரம் வந்திருக்கிறார். வனாந்தரம்னா என்ன பாஸ்டர்? பிரச்சனைகள் தான் வனாந்தரம், பாடுகள் தான் வனாந்தரம், போராட்டங்கள் தான் வனாந்தரம், எதிர்ப்பு நிறைந்த வாழ்வின் அடையாளம் தான் வனாந்தரம். ஆமென் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் இந்த வழியில? வனாந்தரம் தான் கர்த்தர் நம்மை உருவாக்க வைத்து, கையை நல்லா தட்டி சொல்லுங்க, வனாந்தரம் தான் கர்த்தரை நம்மை உருவாக்க தேவன் பயன்படுத்துகிற ஆயுதம். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை நேர்த்தியா இருக்குங்க. அதனால தான் நான் அடிக்கடி இப்போ சொல்ற பழமொழி, நோ பெயின் நோ கெயின். நீ வனாந்தரத்தை சந்திக்காம வளமான வாழ்க்கைக்கு என்ன பண்ண முடியாது? வர முடியாது. வனாந்தரத்தை சந்திக்காம கர்த்தருக்காக பயன்பட முடியாது. எடுத்த உடனே மேடை, எடுத்த உடனே மைக்கு, எடுத்த உடனே பாட்டு, கதையாவது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களே. வனாந்தரத்தில் பாடுகள், உபத்திரவங்கள், எதிரிகள் உனக்கு எதிராக பேசுவாங்க. உனக்கு எதிராக ஐயோ பேசிட்டாங்களே நானும் பதில் பேசிட்டோமா? பேசு, உன் ஆவி குறைஞ்சு போய் அபிஷேகம் குறைஞ்சு போய் ஓட போற. பேசுவாங்க. கோராக வருவான், அவன் வருவான், இவன் வருவான், எல்லாம். நீ யார் தெரியுமா? பரலோகம் பார்க்கணும். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் பூமியில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன். சொல்ல மாட்டீங்க. ஆமேன் சொல்லுங்க. வனாந்தரம், தாவீது வனாந்தரத்தில் வைத்து உருவாக்கப்பட்டதனால தான், நல்லா கவனிங்க, அவன் வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு தவறு நடந்து போனது. அந்த தவறிலிருந்து மனம் திரும்பினவன் அதற்கு பிறகாக அந்த தவறுக்குள்ள போகவே இல்லை. வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்டவன் எப்படி மரித்தான் கேட்டீங்கன்னா, மகிமையும் ஐஸ்வர்யமும் கனமும் நிறைந்தவனா மரித்தான். ஆனா உருவாக்கவே படாம நேரடியா களத்துக்கு வந்தவன் சாலமோன். ஒரு தவறு நடந்த போது அவன் மனசு உள்ள அது கர்த்தர் பேசுறத அவன் கேட்காம கீழ்ப்படியாம தொடர்ந்து, எத்தனை பெண்கள் அவனுக்கு? எத்தனை பெண்கள்? சாலமோனுக்கு எத்தனை மனைவிமா? 1000. வனாந்தரத்திலே உருவாவனுக்கும் அரண்மனையில உருவாக நம்ம பிள்ளைங்க ஏன் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க தெரியுதா உங்களுக்கு? நீங்களும் நானும் வனாந்தரத்தில் உருவானவர்கள், சொத்துக்கு வழி இல்லாத உருவானவர்கள், அனைக்க ஆட்கள் இல்லாமல் உருவானவங்க, நம்ம மேல பரிதாபப்பட ஆட்கள் இல்லாமல் உருவானவங்க. நமக்கு கொடுத்துவது இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு யாருமே அமைச்சு தரலைங்க, கர்த்தரே அமைச்சு கொடுத்தாருங்க. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க. என்னை உருவாக்கிட்ட இவனை உயர்த்துவதற்கு நான் தான் காரணம் என்று யாரும் சொல்லுகிற அளவுக்கு வனாந்தரத்திலே உருவாக்கப்பட்டவர்களுக்கு தெரியும், என்னை வனாந்தரத்தில் வைத்தது நல்லது. ஆமென். அதான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப கஷ்டத்தில் உருவான ஆளுக்கு செலவு பண்ணுறதான் பாருங்களேன், பார்த்து பொறுப்பா செலவு பண்ணுவான். அவனுக்கு என்னெல்லாம் என்ன தெரியுமா? தனக்கு 2 பிள்ளை இருக்குது, தனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளை எதிர்காலம். ஆனால் இந்த தேசான் இந்த ஒன்றுமே இல்லாத பிறந்தது பற்றியா நம்பித்தலாம். அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கச்சாம்பூச்சான்னு செலவு பண்ணும். என்ன 100 ரூபாய் தான் நான் கொடுப்பேன் ஒரு பொண்ணு, அப்படி சனியும் பூச்சி 4 நாள் கொடுக்க ஆள் இல்லைன்னு. நல்லா கவனிங்க. வனாந்தரம் என்பது உங்களை அழிப்பதற்கான இடம் இல்லை, வனாந்தரம் என்பது உங்களை ஆக்குவதற்கான இடம். வனாந்தரத்தில் வைத்து மோசேவை கர்த்தர் உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்று நீ நின்று கொண்டிருக்கிற வனாந்தரமா இருக்கலாம் மகளே, நீ போகிற பாத வனாந்தரமா இருக்கலாம். உனக்கு அடுத்து யாரு ஆதரவு, யார் கூட இருக்க போறேன் என்னன்னு தெரியாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மோசேவை எப்படி வனாந்தரத்திலே நான் உருவாக்கினேனோ அதே போல நீங்க வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15 18 வாசிங்க. உன்னதத்தில் இருந்து நம் மேல ஒரு ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படி? பழைய வாழ்க்கையே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் என்னவா மாறப்போகுது? கையை நல்லா தான் தட்டி சொல்ல, என் வனாந்தரம் செழிப்பான வயல் நிலமாய் கர்த்தர் மாத்த போறாரு. செழிப்பான வயல்வெளி, சுகமுமாம் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் கையை தட்டி சொல்லுங்களேன், வனாந்தரம் நான் சொல்றேன் செழிக்க போது. அல்லேலூயா. இததான் யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ இன்னைக்கு நிக்கிற இடம் வனாந்தரமா இருக்கலாம், உன்னை எங்க தெரியுமா கொண்டு போவேன்? மோசேவை செழிப்புக்குள்ள கொண்டு போனது போல உன்னை கொண்டு போவேன். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. 3வது நேராட்சி, 3வது பயன்படுத்தப்பட்ட மோசே. 4:20 வாசிமா. யாத்திராகமம் 4:20 வாசி. அப்பொழுது மோசே
தேவனுடைய கோலையும் மோசே கையில பிடித்து கொண்டு போனான். கவனிங்க. மோசேவின் கையில இப்ப கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்துல 2 இருக்குது. ஒன்னு ஆக்கலாம் இந்த கோலை வச்சு, இன்னொன்னு அழிக்கலாம். ஏன்னா அந்த கோலே சர்ப்பமா மாறும். இப்ப மோசே கிட்ட அதிகாரத்தை கொடுத்து, இந்த அதிகாரத்தை வச்சு நீ என் ஜனத்தை உருவாக்க போறியா, என் ஜனத்தை அழிக்க போறியா? அதனால தான் கோலுனால கண்மலை அடிச்ச போது தேவனுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா இந்த ஜனம் அழிஞ்சு போனோம்னு நினைச்சாரு. மகனே கவனிங்க, இந்த 2025 வருஷத்துல உன் கையில சில அதிகாரங்களை கொடுக்க போறாரு. அந்த அதிகாரத்தை நீ சரியா கர்த்தருக்காக பயன்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தர் உன்னை இந்த வருஷம் பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கிறார். உன் அதிகாரத்தை நல்ல மாதிரியா பயன்படுத்தணும். சொல்ல மாட்டீங்களா? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சாபம் விட்டு ஜெபம் பண்றது, சபிச்சு ஜெபம் பண்றது, அப்படியே உள்ள பொறாமப்பட்டு ஜெபம் பண்றது, இந்த ஜெபத்தெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. இதெல்லாம் உன் கையில கொடுத்திருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுக்கு அர்த்தம். அவன் நாசமா போயிடுவான், அவன் கால் உடஞ்சி போயிடுவானோ, அவன் கை என் மாமியார் இடுப்பு ஒழிஞ்சு பத்துருக்குது, என் கண்ணு பார்க்கணும், அப்படியே ரிட்டர்ன் அடிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க மாட்டீங்களே? கையில அதிகாரம் என்கிற கோலை கையில கொடுத்துட்டாரு. அதை எதிரிகள் மீது, சத்துருக்கள் மீது பயன்படுத்த சொன்னார். அவர் பயன்படுத்தினார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கையில கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இந்த வருஷம் பயன்படுத்தணும். மத்தேயு 28:18 என்ன சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம். அந்த அதிகாரத்தை உன் கையில கொடுக்கிற மகளே, நீ புறப்பட்டு போ மகனே. அந்த அதிகாரத்தின்படி இந்த ஆண்டு செய்வேன். ஆனா அதிகாரத்தை கையில வாங்கி வச்சுக்கின்னு நீங்க சும்மா வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தேவனுக்கு? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தேவனுக்கு? ஒரு சகோதரிக்கு குணமாக்குகிற வரம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சகோதரி போனால் எப்பேற்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க மேலே கையை வச்சாலும் சுகமாது. ஆனால் என்னால் நடக்க முடியாது பாஸ்டர், அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ணி வர முடியாது பாஸ்டர், வண்டி எதனா வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா பாஸ்டர் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பா? அவர்கிட்ட தான் நீங்கள் கணக்கு கொடுக்கணும். கொடுக்கப்பட்ட கிருபைகள், தாளந்துகள், வரங்கள் எதுக்கு தெரியுமா? பயன்படுத்துவதற்காக. மகளை உன்னை எதுக்கு வனாந்தரத்தில் வச்சு உருவாக்கணும் தெரியுமா? ஏன் இவ்வளவு கஷ்டத்தில் வச்சு எனக்காக நீ பயன்படணும். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சத்துரு எதுல தெரியுமா உங்களை சூழ்ச்சி பண்ணிடுவான்? சாக்கு போக்குல. எந்த மனுஷனுக்குள்ள தான் வேலையை குறித்த சாக்கு, அவ்வளோ தூரம் ஆபீஸ், என்னால அங்க போனீங்கன்னா நீ ப்ரமோட் ஆயிடுவ. போறாங்கங்க இங்கிருந்து குடுவாஞ்சேரி போற ஆட்கள் நம்ம சபையில இருக்கிறாங்க. லேடி ஜென்ஸ சொல்ல, இங்க இருந்து நம்ம ஆளுக்கு வேப்பம்பட்டில வேலை பிடிச்சி வேப்பம்பட்டான்றான். சத்தியமா உருப்பட மாட்ட வாழ்க்கையில. நீ 6 மணிக்கு பஸ் பிடிக்கணும், 6க்கோ? அடப்பாவி, ஆசீர்வதிப்பாரு. 7 மணிக்கெல்லாம் சர்ச்சா, எத்தனை மணிக்கு வைக்கலாம்? பின்ன நீங்க சொல்லுங்க, எத்தனை மணிக்கு வைக்கலாம்? எங்க பாஸ்டர் வைப்பாரு. அது மாதிரி வச்சுட்டா 9:30 to 2:30. 9:30 to ஆமா 9:30 வந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்ன கோவிந்தா போட்டாருன்னே தெரியாது. என்ன அம்மா இன்னைக்கு பேசினார், போகும்போது இன்னும் பேசினார், நல்லா இருந்ததுப்பா. அப்படியே ஆம்னி ப்ரொடக்ஷன் வாரு, ஆம்னி பொட்டன்ஷன் வாரு, 37 பாட்டு பாடி இருப்பாரு. எத்தனை பாட்டு? அவன் கீ பிடிக்கிறவன் செத்தான். அதுல வேற என்னன்னா அந்த பீட் செட் ஆகல. தம்பி 1 2 3 4 மியூசிக் கிளாஸ்க்கு போய்க்கிறோம். நம்ம நாங்களும் உட்காந்து எப்படி தான் கேட்டு இருப்போம். இன்னமும் போகுது. எத்தனை மணி? வயிறெல்லாம் பசி, 2:30 மணி. அப்படி என்ன நடத்தலாம் சொல்லுங்க? 7 மணிக்கே சர்ச்சு வச்சு. சாக்கு போக்கு எந்த மனிதன் சொல்ல ஆரம்பிக்கிறானோ, காலங்காத்தாலே எழுந்து ஜெபம் பண்ணணுமா, 4 அதிகாரம் படிக்கணுமா, என் பலவீன ஆண்டவரே, சுகர் இருக்குது ஆண்டவரே, வீசிங் இருக்குது ஆண்டவரே, அது எல்லாம் தான் இருக்கும். ஒழுங்கா தின்னு ஒழுங்கா வாழ்ந்துருந்தா ஒழுங்கா ஒன்றும் வந்திருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நல்ல ஆவிக்குரியவனுக்கு எந்த வியாதியும் வராது. என்ன இப்படி சொல்றாரு பாஸ்டர் நினைக்காதீங்க. இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்களேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த வருஷம் முழங்கால நிக்க போறேன். முழங்கால விட மருந்து வேற எங்கேயா இருக்குது? முழங்கால விட மருந்து வேற எங்க இருக்குது? எனக்குள்ள இருக்கிற சுகர், பிபி, அப்புறம் என்னது தைராய்டு, அப்புறம் என்ன இருக்குது, கிட்னி வலிக்கிறது, சட்டினி வலிக்கிறது, எல்லாம் போயிட்டு ஆண்டவரே. நீங்க ஜெபம் மட்டும் பண்ணி பாருங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார், உன்னில் இருந்து வியாதியை நான் நீக்கி போடுவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதையே சாக்கு சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு கர்த்தர் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம இருக்க போறீங்க? மோசே சாக்கு சொன்னாரா? என் பிள்ளையும் என் குழந்தையும் மீதி அந்தஸ்தில் இருக்குது. 2 பிள்ளைங்க இப்பதான் வளர்றாங்க. ஸ்கூல்ல சேர்த்துட்டு இருக்கிறேன், கேவியில் படிக்கிறாங்க. வண்டியில் எடுத்துமே விடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால நான் தான் விடணும், நான் தான் லஞ்சு கொடுக்கணும், நான் தான் நடுவில் ஜபத்தில் எழுந்து போகணும். வேற வழியே இல்லை. ஏன்னா அங்கே ஸ்கூல்லேயே ஊட்டினா உன் பிள்ளைங்களை புள்ள பிடிக்கிற பூச்சி போய் எகிப்தில் வித்துருவான். நான் தான் போனோம் சொன்னாரா? அதிகார கோலை கையில கொடுத்த உடனே கழுத மேல 2த்தையும் ஏத்தி கிளம்பு உங்க அப்பா வீட்டுக்கு. என் கையில என்ன? இதெல்லாம் புரியுதா இல்லையா நான் பேசுறது உங்களுக்கு? டேனி இப்படி தலையாட்டுற டேனி,
நீங்க பேசுறத பேசுங்க பாஸ்டர், நாங்க செய்யறத செய்வோம் பாஸ்டர். அதிகார கோல் கையில வந்தன கெட்ஸோம். 2 ஆம்பளை பிள்ளைங்க. எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க? 7 பேர். உங்க அப்பா வீட்டுல போயிருமா, எனக்கு அதிகாரம் வந்துச்சு, நான் வனாந்தரத்துக்கு போறேன். யாருன்னா இருக்கிறோமா அப்படி? ஏன் மோசே அப்படி பண்ணாரு? நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டோம். 1ஆம் தேதி எதுவும் ஆரம்பிக்காதீங்க. நான் ஆரம்பிக்கல, சத்தியத்தை பேசுறேன். சத்துருவானாலும் பரவாயில்ல. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. சாக்கு போக்குகளை எத்தனை நாளைக்கு சொல்ல போறீங்க? வீட்டு பக்கத்திலேயே சர்ச்சி, ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்களுங்கிறாங்க. வீட்டு பக்கத்திலேயே சர்ச்சி. கணக்கு கொடுக்கணும்ல. மேலே போய் நின்னா நீ வந்த நேரத்தெல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டு எழுதி வைப்பார். எல்லாருக்கும் நீ காட்டுவார் நீ சபைக்கு வந்த நேரம்லாம். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களே? கிரீடத்தை எடுத்துன்னு 7:15 வந்த ஆளுக்கெல்லாம் கிரீடம் எடுத்துன்னு வா அப்படின்னுவார். அப்போ உன் டைம் எல்லாம் அங்கே இருக்கும். நான் டைம் எழுதலை, அங்கே டைம் எழுத. நடைகளை எண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி யோபு சொல்றான். நடையை எழுதினார்னா சபைக்கு வந்த நேரத்தை எழுதிருக்க மாட்டாரா? நான் வண்டியா சாப்பிட்டதை கூட எழுதி வச்சிருப்பார். மாவன நீ வெளில 54,840 கிலோ சோத்தை தின்னுருக்கிற, 370 டன்னு கறியை தின்ட்டு வந்துக்கிற கிழன்னு. ஆமென் சொல்லுங்க. கொடுக்கப்பட்ட வரங்கள் தாளந்துகளை என்ன பண்ணணும்னா அவருக்காக பயன்படுத்தணும். அவர் அதிகாரத்தை நம் கையில கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்த போறார். தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ சாக்கு போக்கு நொண்டி இந்த ஆண்டு சொன்னீங்கன்னா இந்த ஆண்டோட ஆட்டோ க்ளோஸ். இதுக்கு மேல கர்த்தர் வேற ஒரு. அதான் நான் யோசிச்ச பாருங்களேன். இவன் கொலை பண்ணிட்டு ஓடுவான்னு தெரியும் போல இருக்குது. இவன் என் வார்த்தை கீழ்ப்படியாம வனாந்தரத்தில் கண்மையில அடிப்பான்னு தெரியும் போல இருக்குது. அதனாலேயே என்னை ரட்சிப்பான் என்கிற பெயர்ல ஒரு யோசுவா என்கிறவனை அதே எகிப்தில வைத்து கர்த்தர் பிழக்க வச்சுட்டாரு, புறக வச்சுட்டாருங்க. இவன் வனாந்தரத்தில் ஆட்டம் போட்டான் பாருங்க. அச்சி அப்பா நீ போப்பா பிஸ்கா கொடுமுடியில இருந்து பார்த்துட்டு கிளம்பிடு. ஆனா இயேசு நம்மளை பார்த்து அப்படி சொல்லலையே. நீ கீழ்ப்படியாம இருந்தாலும் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாத கானானுக்குள்ள நீ பிரவேசித்து வாயா. ஆமென் சொல்லுங்க. அவர் பிதா இல்லை, இவர் குமாரன். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தியும் பொறுமையும் தயவும் உள்ள தெய்வம். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நான் சொல்றேன், கொடுத்த அதிகாரத்தை சாக்கு போக்கு சொல்லாத, நீ பயன்படுத்துவாயானால் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மார்க் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிப்பாங்கள. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. தமக்கு சித்தமானவர்களை. யார் தெரியுமா? கவனி பிரதர் சிஸ்டர். என்ன சிஸ்டர் இது? தமக்கு சித்தமானவர்கள். படகை விட்டுவானா வந்துருவான், அப்பனை விட்டுவானா அப்பனை விட்டு வந்துருவான். டாக்ஸ் இன்கம் டாக்ஸ்ல வேலை செய்யறான். யாரு யார் இன்கம் டாக்ஸ்ல வேலை செய்யறா? உங்க பெரியமா பொண்ணு இல்ல, மத்தேயு இன்கம் டாக்ஸ்ல வரி வாங்கிட்டு இருக்கிற ஆபீஸ்ல போய் கூப்பிடுறாரு. ஏப்பா அதெல்லாம் விட்டுட்டு வந்துரு. அவன் டமால்னு பாருங்க, ஷட் டவுன் கூட பண்ணல கம்ப்யூட்டரை, அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? தமக்கு சித்தமானவர்களே. அல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தை. எல்லாரையும் இல்ல, யார் என் வார்த்தை கீழ்ப்படுகிறானோ. யாருக்கு எனக்கு கஷ்டம். நான் ஊழியத்துக்கு வரும்போது என் நிலைமை என்னன்னு சொன்னா நீங்களா கண்ணீர் விட்டு அழுவீங்க. கஞ்சிக்கு வழி கிடையாது. என் மாமா பையன் என்ன தெரியுமா சொன்னா? ஒரு காப்பிக்கு கையேந்த பரப்படுறான்னா, ஒரு டீக்கு கையேந்த பரப்படுறான்னா. என்ன சாப விட்டான், வேலையை விட்டானா. வேலை ஒரு என் மனை கூட தெரியாது, பைத்தியக்காரன் அப்படின்னு. நான் என்ன பார்த்து நான் கர்த்தர் என்னை கைவிடல, கர்த்தர் என்னை விட்டு விலகவே இல்லை. அவங்க முன்னாடி ஒரு பந்தி ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். கர்த்தரை நம்பி வந்தவங்க, அவங்க சித்தமான தெரிந்து கொண்டவரை கர்த்தர் கைவிட்டதா இந்த பூமியில சரித்திரம் கிடையாதியா. தனக்கு சித்தமானவர்களை கிட்ட வர வச்சாரு. வர வச்சு அவர்கள் அவரிடத்தில், அதான் பிரதர் ரொம்ப முக்கியம், கூப்பிட்டவன வந்தார்கள். சொல்லுங்க கேவுதாமா? வந்தார்கள். ஸ்கூல் இருக்குது, அரை நாள் இருக்குது, பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல பாருங்க. பாவம் பேதர்களாம் குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு. இவர் தான் என்ன பண்ண, மத்தியானம் வண்டி எடுத்து போய் அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இதெல்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தை. அவர்கள் அவரிடத்தில், சொல்லுங்க, அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அதுல வந்தவன்லயும் 12 பேரை சூஸ் பண்ணி தூக்குறாரு. ரொம்ப நம்பர் 1 முக்கியம். கூப்பிட்டவங்களை சும்மா இல்ல பிரதர், முதல்ல என்ன பண்ணணும்? அவர் கூட இருக்கணும். சொல்லுங்க எல்லாம் இந்த வார்த்தைய. யார் கூட இருக்கணும்? யார் கூட இருக்கிறீங்கன்னு கேளுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி. எப்பயுமே கணவர் கூட பேசி பேசி சண்டையை வளர்க்காதீங்கன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசுவோட தனித்து இருக்கிறவங்க மேல ஒரு வல்லமை இருக்கும், ஒரு அபிஷேகம் இருக்கும். அவங்க மேல போகும்போதே ஒரு வாசனை வீசும். அல்லேலூயா. நல்லா கண்டுபிடிச்சலாம். இயேசுவோட இருக்கவங்க முகம் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இவங்க இயேசுவோட இருந்தவர்கள். அல்லேலூயா. தம்மோடு இருக்கவும்
அப்புறம் இருக்கிறவங்க என்ன பண்ணனா, அடுத்த வாரம் மேடை கேட்காதீங்க, அந்த பிரசங்கம் இல்லை. போனோம், எங்க போனா, ரோட்ல போய் தெருவில் போய் ஆட்டோ ஸ்டாண்டு போய் அள்ளி குடிக்கிறதான போய், ஐயோ நான் இந்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு காலத்தில் விக்கிரகாரம் செஞ்சேன், ஒரு காலத்தில் வயிற்றுல 3 கட்டி இருந்தது, இப்ப கட்டி இல்லை தெரியுமா, நான் பைத்தியம் மாதிரி பேசு. பைத்தியம் தான் நீ சொல்லிட்டு நீ பாரு சார உன்னை என்ன பூச்சி ஜெயில போட்டுக்கோனா. பிரசங்கம் பண்ணணும், அவரை பத்தி சொல்லணும். பாருங்களேன், ஓம் சக்தி கோயிலின் அற்புதம்ட்டு சோப்போட கட்டி எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்குறான். போன வாரம் கூட்டுரோட்ல நான் நம்ம கிறிஸ்டின் தான் போல நினைச்சு வாங்கி பார்த்தா ஓம் சக்தி எனக்கு செய்த அற்புதம்னு போட்டு வச்சிருக்கான். நம்பால் யாருன்னா அற்புதம் கூட வேலை செய்யற ஆளுக்கு சொல்லியிருப்போம். நம்பா இருக்கிறவன் சும்மா இருக்க முடியாதுங்க. நான் அதுக்கு ஊழியத்துக்கு ஒரு ஆள் அழைக்கப்பட்ட வாய் சும்மாவே இருக்காது. பவுலை பார்த்து என்ன சொன்னாங்க, இந்த வாயாடி என்னதான் பேச போறான், இயேசுவை பத்தி தெரியலையே, அப்படி சொல்லணும். பிரசங்கம் பண்ணவும், வாசிங்க பிரதர், தாம் அவர்களை அனுப்பவும். பிரதர் எடுத்த உடனே பிசாசு தோட்ட போக கூடாது பிரதர். எங்க ஊர்ல அப்படித்தான் 2 போய் வந்து படுத்துன்னு அது பிசாசு தோட்ட நான் பட்ட கஷ்டங்குது பாருங்க. பட்டா சூப்பா போகுது பாஸ்டர், மஞ்ச மஞ்சா போகுது பாஸ்டர், ஒரே மந்தாரமும் மப்புமா இருக்குது, இந்த கஞ்சாச்சம் படிச்சு நான் பத்துனுக்குது. அதை உலுக்கி தண்ணி தெளிச்சு நான் பட்ட பாடு. முதல்ல தெரிந்து கொண்டவர்கள் அவர்கிட்ட வரணும். வரணும்னா என்னது, முழு மனதோட சாக்ரிஃபைஷனோட வரணும். வந்தவர்களை என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட உட்காரணும், அவர் கூட இருக்கணும். அவர் கூட இருந்தா நீ என்ன பேசணும்ன்றத அவர் சொல்லி கொடுப்பார். பிரசங்கம் பண்ணணும். நீ பிரசங்கம் பண்ணினா உன் கையில அதிகாரத்தை கொடுப்பாரு. என்ன அதிகாரம் பிரதர் படிங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணு. நீ கத்தரோட என்ன போய் முதல்ல ஒரு ஆளுக்கு போய் ஒத்த தலைவலி டாக்டருங்க இது தீரவே தீராதுன்னா அந்த தலை மேல ஒரு கையை டச் தி நேம் ஆஃப் லார்ட், ஒத்த தலைவலி இயேசுவின் அது போவதாக சொல்லு. அது உடனே சொல்லும், நீங்க கை வச்ச உடனே என்னமோ ஒன்று மாறிடுச்சு. போய் நீ என்ன பண்ணணும், முதல்ல அது ஒன்று சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, போனவனு ஒரு கொடுப்பாங்களா, அது பேர் என்னப்பா, சாம்பிளா என்னமோ டெமான்ஸ்ட்ரேஷன். நான் டெமோ பண்ணி மிக்ஸி வாங்க போனேன் பாருங்க. நீங்க சார் வெங்காயத்தை இதிலே வெட்டிடலாம் சார், இந்த ஒன்று தக்காளி இதிலே வெட்டிடலாம் சார், இந்த பிளேடு ஒண்டி போட்டீங்கன்னா சார் இது ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ற பிளேடு சார், இந்த ஒன்று. அப்படியே எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டு 9000 மிக்ஸியை வாங்க வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அதே டெமோ பண்ணுது பாருங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட கொடுத்த அதிகாரத்தை ஒரு வாட்டி என்ன பண்ணா, எங்கன்னா ஏழைப்பழம் மேலேயாவது போய் பலகாரம் மேலே கையை வச்சிடாத. ஏழைப்பழம் மேலே போய் கை வச்சு முதல் சாம்பிள் பாருங்களேன். நான் சொல்றேன், இந்த வருஷம் கத்தர் பயன்படுத்தும். அல்லேலூயா. பிரதர் படிங்க. அவர்களை ஏற்படுத்தினார். சொல்லுங்களேன், நான் ஏற்படுத்தப்பட்டவன் இந்த ஆண்டு. நல்லா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? மார்க் 16, 17, 18 வீட்டில் போய் வாசி பாருங்க. என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க பிசாச மாத்திரம் இல்ல, சாவுக்கு ஏதுவானவர்களை குடித்து விட்டவங்களை போய் ஜெபம் பண்ணா கூட அவங்க பொழைச்சிப்பாங்க. சர்ப்பங்களை நீங்க எடுப்பீங்க. அப்படின்னா என்னது, பிசாசு பிடித்து சர்ப்பத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, குணமாக்குவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இதை தான் யோசுவா கிட்ட சொன்னாரு. அவரும் அந்த அதிகாரத்தை கரெக்டா இயற்கையின் மேல பயன்படுத்தினார் பாருங்க. நான் மோசேன்ற ஒருத்தகிட்ட ஒரு கோலை வச்சு அதிகாரம் கொடுத்தேன். இன்னைக்கு உனக்கு இந்த புஸ்தகத்தை எழுதி கையில மோசே கிட்ட கோலை கொடுக்கும்போது நியாயப்பிரமாணம் இல்ல, இப்ப நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுத்துட்டேன். இந்த வார்த்தையை வச்சு நீ சொன்னா நடக்கும்டா. அவன் பாருங்க சந்தேகமா படல. ஆயிலோன் மேல நீ சந்திரனை நில்லு, கிபியோன் மேல நீ சூரியன் நில்லு, சொன்னா நடக்கும். அதிகாரத்தை பயன்படுத்தினா இந்த ஆண்டு நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலர்லாம் எல்லாத்தையும் மாற்றுவான் பாருங்க. வேலையை மாற்றுவான், ஊட்ட மாற்றுவான், அதை மாற்றுவான், இதை மாற்றுவான். இதெல்லாம் மாற்றிக்கினே இருப்பான கண்டி. தனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குது, இந்த அதிகாரத்தை வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நாங்கள் கூட தான் வந்தப்போ நாங்களாம் சந்திச்ச போராட்டம் மாதிரி. நேற்று விஜய் நானும் வரோம். எவ்வளோ பெரிய பாம்பு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ தடிதா விஜய் சைஸு. இந்த கையை விட இன்னொரு மடங்கு. இங்கே 2 வீலர் இப்படி போகுது, மெதுவாக போகுது. அப்படியே நின்று பார்த்துருந்தேன். எவ்வளோ போராட்டம் சந்திச்சிருப்போன்னு நினைக்கிறீங்க? அதிகாரத்தை வச்சு ஜெயிச்சோம், அதிகாரத்தை வச்சு ஜெயிச்சோம். நான் சொல்றேன், எனக்கு மட்டும் இல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்றாரு அவங்கிட்ட, நான் மோசையோடு இருந்தது போல அதிகாரம். கடைசியா சொல்லி முடிச்சேன், டைம் ஆயிடுச்சு. 4 கனப்படுத்தப்பட்ட மோசே. யோசுவா 1 அதிகாரம் 1-2 வாசி மகள. யோசுவா 1 அதிகாரம் 1-2. என்ன பிரதர்? யாருடைய தாசன்? வாசிங்க. யோசுவாவை நோக்கி, ஐயோ அந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது கண்ணீர் விட்டேன். என் தாசன்
நீ என் தாசன் என்றீரே, உன்னை அப்படி மறப்பேன் என்றீரே. நல்லா கவனிங்க, என் தாசன் என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு ரொம்ப பிரியமானவன் அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் அந்த மனுஷனை என் தாசன், உங்களையும் என்னையும் இந்த ஆண்டு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக சொல்லணும், நீ என் தாசன், நீ என் தாசன், நீ என் தாசன். அல்லேலூயா. எவ்வளவு கனப்படுத்தி இருந்தா தெரியுமா அவனை? தேவனை நேரடியா தரிசித்தவர் இந்த மோசே. அவனை மாதிரி முன்னாடியும் ஒரு தீர்க்கதரிசி எழும்பலையா, பின்னாடியும் ஒரு தீர்க்கதரிசி எழும்பல. அவ்வளவு ஒரு மேன்மையை கொடுத்திருந்தார். தேவனோடு முகமுகமாய் பேசினவர். இவர் சொன்னா தேவன் கேட்டு நடந்தாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இவர் சொன்னா தேவன் கேட்டு நடக்கிறாருங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய மனுஷனுடைய மரணம், ஒரு அரசியல்வாதி செத்துட்டானா அந்த தேசத்தினுடைய சிஎம் வந்தார்னா தான் என்ன அர்த்தம்னா, இவன் ரொம்ப பெரிய ஆளு செத்து போனவன்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார்னா ரொம்ப பெரிய ஆளு. ஆனா இவர் மரணத்துக்கு யார் தெரியுமா வந்தது? கர்த்தரே வந்தார். ஒரு வேத பண்டிதர் இப்படி சொன்னாரு. நீங்க எத்தனை பேர் நம்புவீங்க தெரியல. தேவ தூதர்கள் தூக்க விடலையா, தேவதூதர் பிசாசுகளை தூக்க விடலையா, மோசேவை எடுத்து தன் தோள் மேல கர்த்தர் போட்டு கொண்டு அவனை அடக்கம் பண்ணு. கையை நல்லா தட்டி, மகளே, இந்த ஆண்டு கர்த்தர், இந்த ஆண்டு கர்த்தர் உனக்காக பரலோகத்துல சொல்ல போறாரு. நான் சிலர் மேல தீர்க்க தரிசனத்தின் ஆவியோட சொல்றேன், கர்த்தர் இந்த ஆண்டு உன்னை கனப்படுத்துகிற ஒரு ஆண்டு. இவரின் தியாகம், இவரின் அர்ப்பணிப்பு, இவருடைய உண்மை, உத்தம ஊழியம், கீழ்ப்படுதல், பொறுமை, சாத்த குலத்திற்கு இவரை அடக்கம் செய்ய மனிதர்கள் யாரும் இல்ல. பரலோகம் தன் சேனையோடு வந்து கர்த்தர் அடக்கம். மோசேவை அடக்கம் பண்ற அளவுக்கு ஊர்ல பெரிய மனுஷன் எவனும் கிடையாது. கர்த்தரே கனம் பண்ணார். இந்த கனம் நமக்கு வேணுங்க. மேல பரலோகத்தை சொன்னீங்க, அந்த ஆசை. இவன் யோபு பார்த்து சொன்னார்ல, என் தாசனாகிய யோபு. ஏன் எல்லாத்தையும் இழந்த பிறகும் உத்தமனா நிக்கிறான்? எல்லாரையும் பார்த்து உத்தமன் சொல்ல மாட்டாரு, அந்த தாசன் சொல்ல மாட்டாரு. யார் உத்தமமாய் நடக்கிறார்களோ, அவர் மனதுக்கு பிரியமா நடக்கிறாங்களோ, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல சொல்லட்டுமா, யாத்திராகம 2ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கப்பட்ட மோசேயோட வாழ்க்கை, வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் வருதுங்க. அந்த கல்யாணத்துல என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? இருக்காது? மோசேயினுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் வேதம் முழுவதிலும். ஏன்? அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி வரப்போது இல்லையா? கிறிஸ்துவர்லாம் மறைஞ்ச பிறகு அந்தி கிறிஸ்துவ ஆட்சி வரப்போது இல்ல. அந்த ஆட்சியிலே பூமியில 2 சாட்சி. அதுல ஒரு சாட்சி யார் தெரியுமா? மோசே. இப்போ மோசேவை எந்த அளவுக்கு நான் சொல்றேன், நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஏதோ வந்த சார்ந்த வெந்த சோதத்தின்னு செத்து போயிடக்கூடாதுங்க. கனப்படுத்தப்பட்ட நிலைக்கு வரணுங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன பாஸ்டர் முக்கியம்? அர்ப்பணிப்பு, உண்மை, உத்தம ஊழியம், கீழ்ப்படிதல், பொறுமை, சாந்த குணம், இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. யோசுவா கிட்ட சொல்றாரு, நீயும் கனப்படுத்தப்படுவாய். இந்த ஆண்டு இந்த திருச்சபையை, விசுவாச குடும்பங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசாயா 43:4-7 வாசி மகளே. நான் முடிக்கிறேன், சத்தியத்தை முடிக்கிறேன். ஏசாயா 43:4-7 வரைக்கும் வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், உனக்கு பதிலாக மனுஷரையும் கொடுப்பேன், பயப்படாதே. ஐயோ, அந்த கைய நல்லா தட்டி நானா துள்ளி குதிச்சிருப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியா இந்த வருஷம் கனம் பண்ணப்படுவாய். உன் சூழ்நிலை, போராட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு ஜனங்களை தரப்போறேன், ஜாதியை தரப்போறேன், பயப்பட நான் உன் கூட இருக்கிறேன். வாசி, உன் பிள்ளைகளாகிய சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி சேர்ப்பேன். வடக்குல உனக்கான ஆசீர்வாதம் இருக்குது, அதை கொடு என்றும். எவனோ ஒருத்தன் பணம் வச்சுக்கிறான், இந்த சர்ச்சை கொண்டு போய் நீ வச்சுக்காத, அவன்கிட்ட கூடுன்னு சொல்ல போக. ஆமென். 1 கோடி ரூபாய் வந்தா 10 லட்சம் தசமா கொடுக்குறேன்னு யார் வேணது? கை தூக்கி காட்டுங்க. ஒரு ஜான்சிஸ்டர் கை தூக்கி காட்டுங்க. 1 கோடி கொடுக்க போறாரு இந்த வருஷம். ஆமா, 10 லட்சம் தசமா இந்த சபைக்கு தருவேன். ஆமென் சொல்லுங்க. 2 கோடி வந்தா 20 லட்சம் தருவேன். அறிவிதை தூக்கிட்டார் பின்னாடி. ஆமென் சொல்லுங்க. வாக்கு மாறாதவர் போல நீங்களும் வாக்கு மாறக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லே, வடக்கை நோக்கி தெற்கு நோக்கி வைத்திராதே என்றும், தூரத்தில் இருந்து குவைத்து தேசத்துல இருந்து ஒரு 16,000 ரூபாய் கிறிஸ்துமஸ் காணிக்க போட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வெளிநாட்டு காணிக்காதான். என்ன பாஸ்டர் எல்லாத்தையும் ஒடிச்சு விட்டுறீங்களா பாஸ்டர்? ஒண்ணுமே கையில இல்லை. இந்த புக்கில் 16,100 ரூபாய் கொடுத்தீங்களா?
17,100 ரூபாய் கொடுத்தீங்க, கணக்கு வழக்கு எழுதி வச்சுக்கிறதுங்க. 33,400 ரூபாய் செலவாகிக்குது. எவ்வளோ? ஆமேன் சொல்லுங்களேன். தூரத்திலிருந்து வரும் உங்களுக்கு காசு. நம்புங்க, ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில பிள்ளைங்கலாம் வெளிநாடு போய் சம்பாரிச்சு துட்டு அனுப்ப போறான். கரன்சி எக்ஸ்சேஞ்சில் வரப்போகுது துட்டு. தீர்க்க தரிசனம் வருதா? ஆமேன் சொல்லுங்க. சொன்னா நடக்கும். ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்களேன். நீ வேற 1000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கல, உன் பிள்ளை லட்சத்தில் வாங்கி அந்த கையில் கொடுப்பான். அதை வாங்கும்போது அப்படியே கண்ணில் உனக்கு தண்ணி வரும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு எதிராக நிற்கல ஆட்கள், நீ வளரக்கூடாதுன்னு ஆபீஸ்ல நிற்க எத்தனை பேர் வேணா எங்க வேணாலும் இருக்கட்டும் பிரதர். கர்த்தர் உன்னை கொண்டு மேன்மைப்படுத்த திட்டம் வச்சுட்டார்னா கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காத்தவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, குறைவில்லாமல் காத்து வந்த